துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். திருப்பதி லட்டுவில் விலங்கு கொழுப்பு, மகா பாவம் நடந்துள்ளது. முன்னாள் தலைமை அர்ச்சகர் குமுறல். திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரசாதமாக படைக்கப்படும் லட்டுவில் விலங்கு கொழுப்பு கலந்து மகா பாவம் செய்துவிட்டதாக முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமணா குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு படைக்கப்படும் லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. கோயிலில் அமைந்திருக்கும் சமையலறையில் மிகவும் பாதுகாப்பான முறையில் லட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. பாரம்பரியமான முறையில் நெய், கற்கண்டு, அரிசி மாவு, கடலை மாவு, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் ஒரே சீரான அளவில் கலந்து லட்டு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து மக்களின் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லட்டுவில் ஏற்பட்டுள்ள சர்ச்சை. கடந்த ஜூலை மாதம் திருமலைக்கு விநியோகிக்கப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக ஆய்வுக்கூடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தில் நெய் வாங்குவது நிறுத்தப்பட்டு கர்நாடக பால் கூட்டுறவு சங்கத்திடம் நெய் வாங்கப்படுகிறது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள தகவலால் தற்போது இந்த சர்ச்சை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜூலை 23ஆம் தேதி லட்டு சுவையில் மாற்றம் இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் தேங்காய், எண்ணெய், பருத்தி கொட்டை, ஆலிவிரை, பலாக்கொட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்கள் கூட கலந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் தலைமை அர்ச்சகரான ரமணன் கூறுகையில், பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பசுநெய்யில் அதிக கலப்படம் இருப்பதாகவும் தரம் குறைவாக இருந்ததை நான் பல வருடங்களுக்கு முன்னரே கவனித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் கோயில் அறக்கட்டளையின் தலைவர்களிடம் முன்வைத்தேன். ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. தற்போது புதிய அரசு ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த அரசு அனைத்து குழப்பங்களையும் நீக்குவதாக உறுதியளித்துள்ளனர். ஏற்கனவே அரசு பால் பண்ணைகளில் இருந்து சுத்தமான பசு நெய்யை வாங்கி சுத்தமான நெய்யில் உணவுப் பொருட்களை தயாரித்து வருகிறது. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.